வெல்கம் டு பெரியன் பிசிக்ஸ் யூடியூப் சேனல். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளால முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? சில பேர் சொல்லுவீங்க, பண்ணலாமே. அஸ்ட்ராலஜியில் போயிட்டு நம்ம அஸ்ட்ராலஜிஸ்ட்டை நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அவங்க ப்ரிடிக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவீங்க. நான் அதை பற்றி பேச வரல. அதை விட மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு டூல் அதுதான் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸால் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கெஸ் மட்டும் பண்ணல, அது கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸ் எப்படி எவால்வ் ஆயிருக்கு, எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஈக்குவேஷன்ஸ் மூலியமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டைம் ட்ராவல்னா என்ன? ஒன்று ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது, அப்படி இல்லைன்னா பாஸ்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிற பேர் தான் டைம் ட்ராவல். ஸோ இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. இப்போ நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. இங்கே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனால் நம்மளால் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க? நான் இந்த வீடியோவில் போக போக உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ஒரு ஸ்பேஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, எப்படி டைம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பாண்டில் நீங்கள் ஒரு ஸ்டோனை தூக்கி போட்டிங்கன்னா அங்கே வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொண்டு அது கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ டே டு டே லைஃப்பில் ரியாலிட்டியாக எப்படி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். எல்லாரும் புயல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஹெரிக்கேன். 2 நாளைக்கு அப்புறம் புயல் இந்த திசையில் வருது, இங்கே வரப்போகுது அப்படின்ட்டு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க. அது எப்படி? அட்மாஸ்பியரிக் ஃபிசிக்ஸும் ப்ளஸ் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் அவங்க வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் கால்குலேட் பண்ணி அக்யூரேட்டான ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்கும். ஸோ அப்போ நமக்கு 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் அந்த புயல் எங்கே வருதுங்கிறத நம்மளால் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இது ஒன் ஆஃப் த டைம் ட்ராவல் தான். ஸோ இங்கேயே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ அதை விட கொஞ்சம் பிக்கராக யோசிச்சு பார்ப்போம். 1915 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் கிராவிடேஷனல் வேவை ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பார். அவர் எந்த மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில்? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அந்த கிராவிடேஷனல் வேவை எக்ஸ்பெரிமெண்ட்டில் டிடெக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. 2015 தான் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கிராவிடேஷனல் வேவை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒன்றும் மேஜிக் இல்லை, இதுதான் மேத்தமெட்டிக்ஸ். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு பியூட்டி இருக்குது. அது என்னன்னா ஸ்கேலபிலிட்டி. ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்லேருந்து மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு வரைக்கும் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஆட்டம் எப்படி வேவாக பிஹேவ் ஆகுதுங்கிறத பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் டிஸ்கிரைப் பண்ணுது. அதில் இருந்து கேலக்ஸி, பிளாக் ஹோல், ஸ்பேஸ் டைம் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற கொண்டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரம் ஆட்டம் டு கேலக்ஸி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். தட்ஸ் த பவர் ஆஃப் நேச்சர். அது மட்டும் இல்லாமல் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபிசிக்ஸ் டூல் மட்டும் இல்லை, they have a power for climate modeling, AI simulation, medical imaging, financial risk modeling. ஸோ இத்தனை ஃபீல்ட்லேயும் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்
ஒரு சாதாரண ஈக்குவேஷன் இல்லை, அது ஒரு அருமையான லாங்குவேஜ், நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ நாளைய ப்ரீட் பண்ணுறதுங்கிறது ஃப்யூச்சரை பார்க்குறது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் த லா தட் கவர்னிங் த சேஞ்சஸ். ஸோ நம்ம எப்போ இந்த விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம ஃப்யூச்சரை பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட மாட்டோம், அந்த ஃப்யூச்சரை எப்படி ஷேப் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம ஆசைப்படுவோம்.